குறும்படத்தின் அறிமுக விழாவிற்கு வந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஹரிபிரசாத் இயக்கியுள்ள இந்த குறும்படம் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் சிறுகதையை மையமாக கொண்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 5 ஆண்டுகள் மீடியா சயின்ஸ் படித்துள்ள ஹரிபிரசாத்தின் 3வது குறும்படம் இது. பல்வேறு திரைப்பட விழாக்களில் பங்கெடுத்துள்ள இந்த படத்தை உங்களுக்கு திரையிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களை இருள் இனிது குறும்படம் குறித்த தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பேசுகிறது எப்பவுமே கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் கஷ்டம், ரெண்டுமே இருக்கிறதில்ல. ஏன்னா யாராவது பேசுனா கொஞ்சம் அதுலேருந்து பாயிண்ட் எடுக்கலாம். நம்மளே ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். எனவே இந்த இருள் இனிதுன்ற டைட்டில்லேருந்தே எனக்கு சாரோட அந்த இன்வைட்டில் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படம் ஆரம்பிக்கும் போதும் எப்பயுமே அந்த டைட்டில்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த இருள் இனிது அப்படின்னும் போதே அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குன்ற இதுலேருந்து ஆரம்பித்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டிலாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹரிபிரசாத்துக்கு என்னோடய விஷஸ். அவரோட 3வது ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றத இப்போ நான் கேள்விப்பட்டேன். நான் 2 ஷார்ட் ஃபிலிம் பார்க்கல. நான் பாலமேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் சொல்லுவார், எளிமையை விட பெரிய விஷயம் அந்த உலகத்தில் எதுவும் இல்லை அப்படிம்பார். இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் புரிஞ்சுது. என்னென்னா எளிமையான ஒரு விஷயம், ஆனால் அது நமக்குள்ளே ஏற்படுத்துகிற பாதிப்பு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஒரு மனிதன் மறந்து போகிற ஒரு இடத்துல இருக்கிற பொருள் தேடும் வாழ்க்கையை நோக்கி எல்லாரும் ஓடிட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை ஷார்ட் ஃபிலிமாக செலக்ட் பண்ணதுக்கு நான் ஹரிபிரசாத்துக்கு என்ன சொல்கிறது, ஒரு விஷ் பண்ணிக்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அவர் மாதிரி நானும் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு. ஸோ எனக்குமே அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. சாரோட ஸ்டோரின்னும் போது அது ஈஸியாக அப்பா கிட்டேருந்து அது ஈஸியாக அவருக்கு வந்திருக்கும். இருந்தாலும் அவர் இதை எடுத்து பண்ணணுன்ற அவரோட இன்டென்ஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றதான் என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும் போது தோணுச்சு. இந்த மாதிரி எளிமையான ஒரு விஷயத்த அதுக்குள்ளே இவ்வளோ ஆழமான சில நுவான்சஸ் எல்லாம் கரெக்டாக அதை அவர் ஆக்டர்கிட்டருந்து வாங்கியிருக்காரு. அதுக்கு என்னோட விஷஸ் அவருக்கு. அப்புறம் அந்த கேரக்டரோட நேம்ஸ், அந்த கண்ணையா அப்படின்னு வச்சவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு கண்ணையான்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். எதில் இருக்க 2 பேருக்கு கண் இல்லை. அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு அவங்களோட இது இருக்கு இல்லையா, அவதானிப்பு. அதாவது அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு கண்ணு தெரியாதவங்க எதெல்லாம் அவங்களால உணர முடியுன்றது, அதை டீட்டெயில் பண்ண விஷயமாகட்டும். அந்த கண்ணையான்ற பேரை சாரே வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு கதையிலே இருக்கும். இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிமில் ரொம்ப நல்லா இருந்தது. அதை எக்ஸிக்யூட் பண்ண விஷயம் அது எல்லாமே த்ரூ அவுட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்கிறது, அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு அப்பா, எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கும் போய் எதையாவது ஒன்று பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு அப்பா, உண்மையாகவும் நேர்மையாகவும் அன்பாகவும் இருக்கிற ஒரு 2 பேருக்காக எல்லாத்தையும் அவனும் நேர்மையாக நடந்துக்கணுன்ற அவர் எண்ணம் உள்ளே வர்றது இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி ஒரு ஆர்ட் நமக்கு கடத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட ஒரு படமோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் நமக்கு அதை தான் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும் அடிநாதம் அதுவாக தான் இருக்க முடியும். ஒரு ஆர்ட் நமக்குள்ளே என்ன கடத்துது அப்படின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த ஷார்ட் ஃபிலிமில் அன்பும் நேர்மையும் இன்னொரு மனிதன் செய்கிற தவறிலிருந்து அவனை மாற்றி அவனை ஒரு நேர்வழி பாதையில் அவனுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை நோக்கி அது நகர்த்துறது எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமில் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய விஷஸ் சாருக்கும் ஹரிபிரசாத்துக்கும் என்னோடய விஷஸ். அடுத்தடுத்து பெரிய லெவலில் படங்கள் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கணும். அதுக்கான என்னோடய வாழ்த்துக்கள். கடைசியாக சாரை நான் எனக்கு இப்போ பேசி இது பண்ணுறது ஒரு 2-3 மாதமாக தான் சாரோட நான் ஒரு ஸ்கிரிப்டுக்காக சாரை மீட் பண்ணேன். அந்த டைம்லேருந்து அவரோட நான் ஒரு 2-3 வாட்டி தான் 2 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கேன் சாரை. முதல் சந்திப்பிலேயே நம்ம பழகின ஒருத்தரோட இது பண்ணுற மாதிரி நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சாரோட நான் ஒரு மாலை தருணம் ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பித்த ஒரு மீட்டிங் அப்படியே ஒரு 10 மணி வரைக்கும் போச்சு. சார் பேச நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். கதைகள் சொல்கிறாரு, ஒரு இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரோட நம்ம இவ்வளோ நாள் பழகலையே, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அது எனக்கு சாரோட பழகும் போது இப்போது ஒரு நிறைவான என்ன சொல்கிறது, எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றது என்றைக்குமே
க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப எனர்ஜியான ஒரு விஷயமா இருக்கும். ஹரிபிரசாத்துக்கு வந்து அது அப்பாவாகவே இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய குடுப்பனை அது. அப்பா கிட்ட இருந்து எவ்வளோ எடுக்கணுமோ நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் ஃபில்ம் ஆக்குங்க. நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். வாழ்த்துக்கள். இயக்குனர் பொன்குமார் அவர்களை இருள் இனிது குறித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருக்க டேரக்டர்ஸ் அண்ட் சார் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். ஹரிபிரசாத்தோடைய ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ரொம்பவே பழக்கம். அதனால் அவர் வந்து மெசேஜ் பண்ணி உடனே இந்த மாதிரி ஒன்று இருக்குது, கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே நல்லபடியாக தெரியும். என்ன எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேயும்னா ஃபஸ்ட்டு அந்த க்ளீன் போல்டு, செகண்ட் வந்து மைடியர் சேகாவ், அப்புறம் இப்போ தேர்ட் ஒன் இருள் இனிது, எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மையை ரொம்ப எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். அதை விட ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மைடியர் செகாவில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கேரக்டர் வந்து இப்போ நம்ம எஸ்ராமசன் சாரோடைய எல்லா புக்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டூல் ஒன்று தூக்கிக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் உட்கார வச்சு ஒருத்தங்கிட்டையும் ஒரு கதை சொல்கிற ஒரு கேரக்டரு. இதில் வந்து ஒரு கண்ணு தெரியாத 2 பேருடைய ஒரு லைஃப் கேரக்டர், க்ளீன் போல்ட் ஒரு சின்ன பொண்ணோட கேரக்டர்னு அந்த கேரக்டரேஷனை ரொம்ப அழகாக சொல்கிற விதம், அது இருள் இனிதிலையும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு அந்த ஹீரோயின் அவங்க வந்து அந்த அந்த வணக்கம் சொல்லும்போது, ஏன்னா அவங்களுக்கு வந்து காது தானே மெயின். ஸோ அப்போ முகத்தை இந்த பக்கம் வச்சுட்டு அந்த வாய்ஸ் கேட்குற இடத்துல வணக்கம் சொல்கிறதுலேருந்து ஒரு பார்வை தெரியாதவங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நீட்டாக இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்றது ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ உங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல வாழ்த்துக்கள். ஹரிபிரசாத் வந்து இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி சார் வந்து ஸ்கிரிப்ட் கொடுப்பார் உடனே பண்ணுறாரு, அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஹரி வந்து அதனால் அவர் எப்படியாவது கட்டாயப்படுத்தி எழுத வச்சு வாங்கி கஷ்டப்பட்டு இந்த பக்கம் படம் பண்ணியிருப்பாருன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஹரி, ரொம்ப ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அப்புறம் குட்டி குட்டியாக அதில் இருக்கிற ஒரு மியூசிக் ஆகட்டும், அவங்க அந்த கண்ணு தெரியாமல் இறங்கி அங்கே இருக்கிற சின்ன சின்ன பொருள்களை எடுத்து அவங்க அதை திங்க் பண்ணுற விதமாகட்டும்னு ஒரு சின்ன சின்ன அழகான விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து சாருடைய சஞ்சாரம் எல்லா புக்லேயுமே தேசாந்திரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேசாந்திரியில் என்னென்னா ஒரு கட்டுரையோட எண்டுலேயும் ஒரு அழகான வரியோட நச்சுன்னு இருக்கும். ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி ஒரு ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்து ஒரு 50 ரூபா அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு வந்து பணம் அனுப்பிச்சிட்டு இருப்பார். அதை தேடி வந்து ஒரு அம்மா நன்றி சொல்லும்போது, இதை தேடி என்ன நீங்களே செக்யூரிட்டி ஒரு 2000 ரூபாய் தானே சம்பாதிக்கிறீங்க, அது எதுக்கு உங்களுக்கு 50 ரூபான்ற? அப்போ அவங்கெல்லாம் யாரை நம்பி ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க? நம்மளை மாதிரி யாராவது ஒருத்தங்க பண்ணுவாங்கன்னு தானே கொடுக்குறாங்க, அப்போ நம்ம பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி மறுநாளும் ஒரு 50 ரூபா எடுத்துக்கிட்டு அந்த லைனில் போய் நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்டில் வந்து உலகத்திலே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு வந்து நன்றியும் மன்னிப்பும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ராமகிருஷ்ணன் சார் அழகா அது மாதிரி ஒரு இதுலேயும் ஒரு அழகான நச்சுன்னு ஒரு லைன் இருக்கும்ல, அது மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து உப்பு மட்டும் கிடையாது, இனிப்பும் மனுஷனுடைய ஒரு ஒரு நியாயத்துக்கான ஒரு உண்மைக்கான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக உங்கள் டீம் எல்லாருக்குமே மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். ஸோ ஹரி சூப்பராக பண்ணிட்டீங்க. லாஸ்ட் டைமே அவர் சொல்லிட்டு இருந்தார், எனக்கு இதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஜ் நெர்வஸ் ஆகிட்டேன், இந்த டைம் நான் அசத்த போகிறேன்ட்டு. ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் ஹரி, சரிங்களா? உங்களோட இல்லை பரவாயில்ல, நான் உங்கள் ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணுறேன் ஹரி, சரிங்களா? அப்புறம் எஸ்ரா சார் வந்து இப்போது நான் முருகதாஸ் சார் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கும்போது முருகதாஸ் சார் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணுவாங்க, போவாங்கன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம ஒரு கதை பண்ணிகிட்டு இருக்கோம், பெரிய ரைட்டரு, இப்போ அவங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்துட்டு போய், சார் இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் ஒரு ஏதாவது புக்கு கொடுங்கன்னா, அப்படியே புக் ஃபெஸ்டிவலில் எல்லா கடைக்கும் கூப்பிட்டு போய் இந்த கதை இந்த புக்கு படி, இது மாதிரி புக்கு படின்னு எனக்கு 1947க்கு கிட்டத்தட்ட ஒரு 10 புக் ரெஃபர் பண்ணி அவரே நின்று வாங்கி கொடுத்தாரு. நான் கதை சொல்ல டைம் கேட்டப்பையும் கூப்பிட்டு உட்காந்து சொல்லு பொன்குமார் ஒரு 1 hour உட்காந்து அதை கேட்டார். ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் எனக்கு இந்த படத்தில் என்ன ஃப்ளாவாக தெரியுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய டேரக்டர், இவ்வளோ சின்ன அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் நின்னாலும் அவர் அதுக்கான டைமையும் அதுக்கான மரியாதையும் கொடுத்து அவர் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எஸ்ரா சார். நீங்கள் இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய பலம், உங்கள் எழுத்து இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இயக்குனர் ஞானவேல் அவர்களை குறும்படம் குறித்த தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். காலையில் எஸ்ரா சாருக்கு ஃபோன் பண்ணி, சார்
நீங்கள் வாங்கன்னு சொன்னீங்க, சரின்னு சொல்லிட்டேன். என்னன்னே தெரியாது. வந்தால் ஏதாவது பேசணும் இல்லையா சார்? என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கேஷுவலாக வாங்க, பாருங்கள், மனசில் தோன்றதை சொல்லுங்கள் அப்படின்றத ஆக்சுவலி ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுட்டார். வழக்கமாக ஏதாவது ஒரு மாதிரி ஒரு மைக்கு முன்னால் நிற்கணும், வெளியில் வேடிக்கை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. நம்ம எங்கேயாவது ஒரு கார்னரில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் எடை போட்டுக்கிட்டு சரியாக இருக்கா தப்பாக இருக்கா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உட்காந்து மனசுக்குள்ளே ஓட்டலாம், பக்கத்தில் நண்பர்கள் தான் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் முன்னால் வந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஸோ அதை ஈஸ் பண்ணி விட்டார். ரொம்ப நன்றி சார் அதுக்கு. ரொம்ப நாள் கழித்து ஒரு கூட்டத்துக்கு பார்வையாளன் மாதிரி வந்திருக்கேன். அது ஒரு சுதந்திரம் பார்வையாளனாக வர்றது. அது எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயும் வராது. பட்டு மைக்கு முன்னால் நிற்கிறப்போ பொறுப்பு வந்துடுது. ஸோ அதனால் கவனமாக இருக்க வேண்டிய தேவை வருது. நான் எல்லாரும் படத்துலேருந்து சார்கிட்ட வந்தாங்க. நான் அவர்கிட்ட இருந்து படத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரோ அல்லது அவருடைய எழுத்தோ பத்திரிகைகளில் பழக்கம், புத்தகம் வாங்கி படிக்க வசதி இல்லாத காலகட்டத்தில் நூலகங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் அந்த வழியாக தான் தெரியும். அப்படி அதுக்குள்ளே தான் இருக்கும். பட் நான் விகடனுக்கு வந்த பிறகு வெகு சிலருக்கு ஒரு முதல் வாசகராக இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா தேசாந்தரியும் துணை எழுத்து வந்தப்போ நான் விகடனில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த புத்தகம் அந்த சாப்டர் வர்றதில் ஆரம்பித்து அது லே அவுட்டுக்கு போய் அது ப்ரூஃப் ரீடிங் பார்த்து இப்படி வர்ற அந்த விஷயத்தை முதல்ல படிக்கிறதும், நாங்கள் எங்களுக்குள்ளே அதை பற்றி பேசிக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து அதை விட ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம் எதுன்னா கடிதங்கள் வரும் வாசகர்கள்ட்டேருந்து. அந்த கடிதங்கள் வந்து புது புது கோணங்களை கொடுக்கும். நம்ம பார்க்காததெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவரோட இருக்கிற உறவு, வாசகர்களோட இருக்கிற உறவு தான் ரொம்ப ஆழமானது. அதனால் வந்து ஒவ்வொரு வாரமும் படிச்சுட்டு வரக்கூடிய கடிதங்களை ஒரு கடிதமும் 2 கடிதமும் தான் பிரசுரமாகும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு 100கணக்கான கடிதங்களை படித்து அதில் 1ஓ 2ஓ தேர்ந்தெடுத்து கொடுக்குற பொறுப்பு இருக்கும். அந்த எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் எனக்கு. இதில் ஒரு படைப்பு, அந்த படைப்பை நம்ம முதல்ல படிக்கிறோங்கிற சந்தோஷம், அண்டு அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த படைப்பு பல ஆயிரக்கணக்கான பேருக்கு போன பிறகு அதில் பல பேர் படிப்பாங்க. அதில் சில பேருக்கு தான் எழுதணும்னு தோணி எழுதி அது போட்டு நம்ம கைக்கு வந்து அதை நம்ம படித்து அதில் இருக்கிறத தேர்ந்தெடுத்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அனுபவம். இது வரைக்கும் நான் எங்கேயும் பகிர்ந்துக்கிட்டது இல்லை. அவர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஏதோ ஒரு இடத்த பற்றி இருந்தால் அந்த இடத்த போயிட்டுலாம் பார்த்துட்டு வந்து அது உண்மைலாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இதில் வராது. பட்டு நாங்கள் அதை படித்து சிரிச்சுக்குவோம், பாரு இதை படிச்சுட்டு ஒருத்தர் கிளம்பி போய் அது இருக்கான்னு செக் பண்ணியிருக்காரு பாரு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான அனுபவங்களை எழுத்து மட்டும் இல்லை, அது 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 தொடர்ந்து தர வெவ்வேறு அனுபவங்கள் அவர் மூலமாக கிடச்சிருக்கு. எனக்கு எப்பவுமே அவர் எழுத்தை தாண்டி அவர் பேசுகிற விஷயங்கள் பார்க்குறப்போ அவர் பெஸ்ட்டு ரைட்டருங்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டு டீச்சர்னு நான் எப்பவுமே நம்புவேன். ஏன்னா ரொம்ப எளிமையாக வந்து எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிற ஆற்றல் எல்லாருக்கும் வந்துடாது. அது அவருக்கு ரொம்ப இருக்குது. எனக்கு எங்கேயாவது ஒரு முழு நேர பேராசிரியராகவோ ஆசிரியராகவோ இருந்தால் இன்னும் நிறைய பேர் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதான் எனக்கு அடிக்கடி தோணியிருக்கு. நான் அதுவும் இந்த இடத்துல முதல்ல பதிவு பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே அது இருக்கும். ஏன்னா நான் பல இடங்களில் மாணவராக உணர்கிறதுக்கான வாய்ப்பு அவருடைய எழுத்தை தாண்டி பேச்சில் நான் அடைஞ்சிருக்கேன். இது ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறது, அவ்வளவு அழகாக அறிமுகப்படுத்துறது. அண்டு வழக்கமாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை அறிமுகப்படுத்துகிற போது அது மேலே ஒரு பயம் தான் வரும். ஆனால் அவர் அறிமுகப்படுத்துகிற எந்த பெரிய விஷயங்களையும் ரொம்ப சாதாரணமாக கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய விஷயங்களை ஒரு ஒரு மாணவராக இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவர் கொடுத்துருக்காரு. நேரடியாக கூட்டங்களில் இதே மாதிரி கடைசி ரோவில் உட்காந்து கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் வந்த பிறகும், ஸ்ருதி டிவி மாதிரியான வாய்ப்புகள் வந்த பிறகும் நம்ம வந்து அடிக்கடி அந்த பேச்சுகளை நம்ம அந்த கூட்டத்துக்கு வர முடியலனாலுமே கூட அது நமக்கு கேட்குற வாய்ப்பும் கிடச்சிருக்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி தொழில்நுட்பம் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய வாய்ப்பு. ஸோ அந்த வகையில் வந்து எப்பவும் ஏதோ ஒரு வகையில் அவர் நம்ம சந்திக்கணுங்கிற நீட் இல்லை, ஆனால் அவர் எப்பயும் கூடயே இருக்கார் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டு இருப்பார். எனக்கு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு இது சாத்தியமான ஒரு விஷயந்தான். அதனால தான் அவர் கூப்பிட்ட உடனே நான் வந்து எதுவுமே செகண்ட் தாட்டையில் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் வந்து என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆசிரியர் கூப்பிட்றாரு, நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் அது. அதுக்கு மேலே வேறு தாட்டே வரல யோசிக்கிறப்போ. அண்ட் இன்னொன்றும் எனக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸை இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டரை உதவி இயக்குநர்களாக வரக்கூடியவங்களை சந்திக்கிற அல்லது அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை பார்க்குற வாய்ப்பு இருக்கும்.
ஸோ நான் சில ப்ராசஸ் வச்சுருப்பேன், எல்லாரையும் சந்திக்க முடியாது. ஸோ அதனால் வந்து யாரை மீட் பண்ணணுன்றதுக்கான சில ப்ராசஸ் வச்சு இது பண்ணுவேன். அதில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது, ரொம்ப கவனப்படுத்தணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, மொழியற்றவர்களாக இருக்காங்க அவங்க பெரும்பாலானவர்கள். அவங்கக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது, ரொம்ப சவுண்டாகவே இருக்காங்க டெக்னாலஜியில். அவங்க அது ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு மொழியோ ஒரு உணர்வையோ ஒரு நிலத்தையோ புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சவாலான இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கலர் பிளைண்ட்னஸ் வந்துச்சு அப்படின்னு கூட நான் நினைப்பேன். ஏன் இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்குது. ஏன்னா அவங்களுக்கு பேப்பர் படிக்கிற வழக்கம் கூட இல்லை. ஒரு பேப்பரை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பார்க்குற வாய்ப்பு கூட இல்லாதவங்க இயக்குனரோ அல்லது வேற சினிமா துறை சார்ந்த ஒரு படைப்பு சார்ந்த ஒரு வேலைக்கு வந்துடுறது சரியான விஷயம்னு எனக்கு தோணலை. ஏதோ சமகாலத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணணும்னு. அதனால் என்ன தோணுன்னா, எனக்கு வந்து இந்த விஸ்காம் அப்படிங்கிற துறை வந்து பெரும்பகுதி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இன்றைக்கி வந்து சினிமாவை நோக்கி ஷார்ட் ஃபிலிம் அது இது நிறைய உற்பத்தி பண்ணி அனுப்பிட்டே இருக்குது. அவங்ககிட்ட டெக்னாலஜி கொடுத்து அனுப்புது, சிந்தனையை கொடுத்து அனுப்புதா அப்படிங்கிற இடம் தான் எனக்கு இருக்கிற கேள்வி. அது எல்லா வகையான தொழில்நுட்பங்களையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. எனக்கு வந்து அதில் லிட்ரேச்சரை அவங்களுக்கு மிக முக்கியமாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு முக்கியமான பாடமாகவோ, ஏன்னா எந்த கதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் அது எல்லாத்துக்கும் அந்த கதையை சொல்கிறதுக்கு தான் மற்ற டெக்னாலஜி எல்லாமே நமக்கு உதவி செய்ய போகுது. அது ஒரு டூல் தான் நமக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் எதை சிந்திக்கிறோம், எதை நம்ம வந்து வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பையோ இதையோ வந்து விஸ்காமில் அது லிட்ரேச்சர்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக வைக்கணும். அங்கே சார் மாதிரியான ஆட்கள் மாணவர்களோடு போயிட்டு நிறைய உரையாடணும் அப்படின்ற அப்போ தான் நல்ல படைப்புகள் வரும் அப்படின்னு நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் நம்புவேன். நான் விஸ்காம் எங்கே நான் என்னை கூப்பிட போனாலும் நான் அவங்ககிட்ட கேட்பேன், லிட்ரேச்சரை ஒரு சப்ஜெக்டாக வைங்க. அது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி யாரையாவது கூப்பிட்டு பேச வைக்கிறதா இல்லாமல் அது ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும். அவங்க வந்து கேமராமேன் ஆகலாம், வந்து எடிட்டர் ஆகலாம், அவங்க என்ன வேணாலும் ஆகட்டும். ஆனால் வந்து லிட்ரேச்சர் படிச்சுட்டு அது ஆகிறது அப்படின்றப்போ அது சரியாக இருக்கும் அப்படின்றத வலியுறுத்துவேன். ஸோ அந்த வகையில் அந்த ஒரு தமிழினுடைய மிக முக்கியமான எழுத்தாளருடைய ஒரு சிறுகதையை எடுத்து அதை குறும்படமாக பண்ணியிருக்கிற இயக்குனருக்கும் அந்த குழுவுக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சிறுகதை வந்து இதுவாகுது இருக்கு இல்லையா, திரைக்கு வர்றது, ஒரு ஸ்க்ரீனில் வர்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப இன்றைக்கி முக்கியமான, இன்றைக்கி அது வந்து அதுதான் மீடியமாக மாறி இருக்குது. எழுத்து மீடியத்துக்கு இணையாவோ அல்லது அதை விட ஒரு பெரிய பாய்ச்சலையோ விஷுவல் மீடியம் வந்திருக்கு. ஸோ அப்போது நம்மளோட லிட்ரேச்சர் எல்லாத்தையும் நம்ம வந்து விஷுவல் மீடியத்துக்கு கடத்த வேண்டிய, எப்படி வந்து புத்தகத்தை எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து லிட்ரேச்சரை வந்து திரைக்கு மாற்ற வேண்டிய மிக முக்கியமான தருணம் நான் நினைக்கிறேன். அந்த தருணத்தில் ஷார்ட் ஃபிலிம் வந்து அதுக்கு சரியான மேடை. எதையோ எடுக்கிற இடத்துல தமிழில் இருக்கிற ஆகச்சிறந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து அது வந்து இங்கே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கும் அது முக்கியமான அனுபவமாக மாறும். ரெண்டாவது, தமிழில் இருக்கிற ஒரு நல்ல படைப்பு வந்து திரையிலையும் விஷுவல் மீடியத்துக்குள்ளேயும் வரும். அது ஒருவேளை இதை படிக்காதவங்க அதன் வழியாக பார்த்து ஒரு வெளிச்சத்தை பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த வகையில் ஒரு சிறுகதையை எடுத்து இதை பண்ணியிருக்கிறதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். அந்த இதுக்கு எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, அது தெரியுது. ரொம்ப எளிமையாக போகுது கதை. அதுவே ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நான். பரபரப்பாக ஒரு இதுக்கும் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் கொடுத்து டயர்டாகிற காலத்தில் இருக்கும் நாங்கள். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு நீரோடை மாதிரி ஒரு நிதானமாக ஒரு விஷயம் போகுது. அதில் வந்து ரொம்ப பரபரப்புலாம் எதிர்பார்க்காதீங்க, அது நிதானமாக நகரட்டும் அப்படிங்கிற அந்த தன்மை வந்து எனக்கு இதில், அந்த எளிமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் சில விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு பார்க்குறப்ப தோண தான் செய்யுது. அது அடுத்தடுத்து வர ஃபீட்பேக்ஸை அவங்க, ஏன்னா எல்லா படைப்புக்கும் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். அது வர்றதில் எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களில் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம்னு தோணுது. ஸோ நடித்தவங்க ஆரம்பித்து இந்த பின்னணியிலேருந்து பங்களிப்பு செய்தவங்களில் தொடங்கி இந்த கதையை தேர்ந்தெடுத்து இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என் அன்பும் வாழ்த்தும். அண்டு இதை வந்து சொல்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இது அப்பா ரைட்டர், அம்மா ப்ரொடியூசர் இப்படிங்கிறது நான் ப்ளஸ்ஸு அப்படின்னு சில பேர் பார்க்கலாம். ஆனால் நான் இன்னொரு ஆங்கிள் தான் இருக்கும். அது பேர்டனும் கூட. ஏன் பேர்டன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ எனக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க.
நம்ம பண்ணுறது நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டு கிடைக்கும், நல்லா இல்லைன்னா யார் திட்டினாலும் நம்ம காதில் வராது, 4 பேருக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு துறையில் சாதித்தவர்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறது அவங்களுக்கு பேர்டனாக தான் இருக்குது அப்படின்னு நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஏன்னா அது வாய்ப்புன்றதை தாண்டி அது வாய்ப்பு உருவாக்கலாம், வாய்ப்பு தக்க வச்சுக்கிறது அவங்க தான் பண்ணிக்க முடியும், வேறு யாருமே இது பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு சார் கூப்பிட்டாரு, நான் வந்துடலாம், இது மட்டும்தான். ஆனால் அது நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அது நிற்கும். அதுக்கு மேலே அதில் வேறு எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் வேறு எந்த வாய்ப்புக்குமே இதில் வாய்ப்பில்லை. அதுக்கு 100 உதாரணங்கள் இருக்குது. தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து எல்லா வகையிலுமே, ஈவன் தொழில் துறையில் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த வாய்ப்பில் நம்ம ஏதாவது இந்த இதில் மிஸ் ஆச்சுன்னா அதே வெளிச்சம் நமக்கு இருளாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கண்காணிப்புக்கும் ரொம்ப விமர்சனத்துக்கும் இது கொண்டு போய் சேர்க்குற வாய்ப்பும் உருவாக்கும். அந்த வகையில் வந்து நான் அது வந்து ஒரு வகையில் அது பேர்டன் தான் நினைப்பேன். இன்றைக்கி சார்கிட்ட பேசிக்கிறப்போ ஒன்று சொன்னார், நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே அவங்க சுதந்திரம், நான் வந்து இதை இந்த கதையை பண்ணுங்க அப்படின்றது அளவில் கூட இல்லை, இது எந்த அளவில் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்கன்னு நான் எதுக்குள்ளேயும் தலையிட விரும்பலை, அந்த சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொன்னார். ஒருவேளை அப்பாவா அவர் கொடுத்ததில் அதான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். அது என்னவா இருக்கோ அது அவங்களு தான் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் சரியானது. அதை நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதை நம்மளதான் மாற்றிட்டோன்னா அவங்களுடைய இதுன்னு எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த வகையில் சிறுகதையை கொடுத்ததை விட உனக்கு என்ன வருதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிற ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்கு காசு போடுறதுக்கு தயாராக இருக்கிற நம்ம இதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு தொகை தேவை இல்லையா, இது இல்லைனா சாத்தியம் இல்லை. நண்பர்கள் எல்லாமே பொதுவாக இந்த மாதிரி பண்ணுறவங்க பொருளாதாரத்தை மைண்டில் வச்சுட்டு பண்ணுறது இல்லை, அக்கறையும் கலை ஆர்வமும் தான் வந்து அதில் நிற்கும். பட் ஆனாலுமே கூட அதுக்கு ஒரு பெட்ரோலோ ஒரு சாப்பிட்றதுக்கோ ஒரு கேமராக்கான ரெண்டோ இந்த மாதிரி ஏதோ ஒரு தேவை இருக்கும்ல, அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்குமே கூட வீடும் முன் வருதுன்றது ஒரு ப்ளஸ்ஸு தான். அந்த ப்ளஸ்ஸை இன்னும் பெருசாக பயன்படுத்திக்கிட்டு நல்ல உயரங்களை தொடணும்னு மனமாற வாழ்த்துறேன். மீண்டும் இயக்குனருக்கும் இந்த இதில் நடித்த பங்கேற்ற அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவர்களை இருள் இனிது குறித்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். ஆனால் ஹரியை வந்து எப்போ பார்த்தாலும் ஹரி ரொம்ப அந்த ஒரு ஹாப்பியாக எனர்ஜியாக இருப்பார் ஹரி. அது அந்த சாரோட ஒரு பெரிய எழுத்தாளரோட பையன்ற அந்த இதை நான் எங்கேயுமே ஹரிகிட்ட பார்த்ததில்ல. அவ்வளோ இன்னசென்ட்டாக அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார் ஹரி மெயினாக. நான் ஹரியோடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் வந்து 2017 நினைக்கிறேன் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, ஹரி இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு, அந்த ஈவெண்ட் இன்றைக்கி நடக்குதுன்னு. நான் எங்கேயோ இருந்தோம், அங்கேருந்து கிளம்பி வந்து பார்க்குறதுக்குள்ளே அந்த ஈவெண்ட் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நான் ஹரியோட ஷார்ட் ஃபிலிமை மிஸ் பண்ணிட்டோமே நினச்சேன். எனக்கு நான் அதுக்கப்புறமா ஹரியோட இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காருன்னு இப்போ பொன்குமார் சொல்லி தான் தெரியும். நான் ஹரியோட ஒர்க்காக ஃபஸ்ட்டு பார்க்குற ஷார்ட் ஃபிலிம் இது. எனக்கு அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு சாரோட எழுத்தில் இந்த சிறிது வெளிச்சம் மாதிரி இருள் இனிதோட இது வந்து எனக்கு இந்த டைட்டிலில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரோட ஏதோ ஒரு எழுத்துலேருந்து ரொம்ப சாரோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சோல்லேருந்து ஒரு ஒர்க் எடுத்து ஹரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டுமே எனக்கு முக்கியமாக அதுதான் தோணுச்சு. சாரோட எல்லா கதைகள்லையும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும், ஒரு எளிய மனிதர்கள்கிட்ட இருக்கிற அறம் ஒன்று இருக்கும். சார் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து அவ்வளவு ரொம்ப ரத்தமும் சதையுமாக அவங்க லைஃப்பில் இருக்கிற அந்த சின்ன சின்ன டீட்டெயில் அவ்வளவு சாரோட எல்லா எழுத்துலேயுமே அது அவ்வளவு இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி சாரோட எழுத்தில் எனக்கு ஞாபகம், ஒரு சேல்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சார் ஒரு இதில் எழுதியிருப்பாங்க. எனக்கு அதை படிக்கும்போது எனக்கு அதுலேருந்து எங்கே ஒரு சேல்ஸ் கேர்ள் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சாரோட அந்த வரி ஞாபகம் வரும். எனக்கு அதே மாதிரி இந்த கதையில் ஒரு புரோக்கர் அவருக்கு இருக்கிற அவரோட அவ்வளவு நீடு எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துல இவங்களை நான் ஏமாற்றக்கூடாதுன்னு அவர் முடிவெடுக்கிற இடம் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த தருணம் தான் இந்த கதையோட சோலாக தோணுச்சு. எனக்கு அப்படி ஒரு கதையை எடுத்து இதை பண்ணணும்னு அதை சூஸ் பண்ண ஹரிக்கு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இதோட ஷார்ட் ஃபிலிம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இப்போ கரெக்டாக துரை செந்தில்குமார் சார் சொன்ன மாதிரி பாலுமேந்திரா சார் அவரோட கதை நேரமில் சில கதைகளை சூஸ் பண்ணுவாங்க. அந்த கதையை ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் அந்த கதைக்குள்ளே ஒரு பெரிய எமோஷன் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கதையாக அந்த மாதிரி ஒரு படைப்பாக தான் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் தெரிஞ்சிச்சு.
எனக்கு அவங்க இந்த வீடு பார்க்குறதுக்கு அந்த 2 பேர் என்னென்ன விஷயங்களை பார்க்குறாங்கன்றதுல ஆரம்பித்து, ஒரு பார்வை இல்லாத 2 பேர் போய் அந்த மண்ணை தொட்டு பார்க்கறதுல ஆரம்பித்து, அந்த கதைக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு இலக்கியத்துலேருந்து நம்ம ஒரு ஒர்க்கை ஒரு ஃபிலிமாக மாற்றும்போது இந்த மாதிரியான ரொம்ப அழகான ரொம்ப நுட்பமான இந்த தருணங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் ஒரு இலக்கியத்தை ஒரு ரைட்டரோட ஒர்க்கை எடுத்து பண்ணுறதுல கிடைக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இது வந்து ஞானவேல் நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோ டெக்னாலஜி இருக்கலாம், ஆனால் லிட்ரேச்சர் தான் நமக்கு இந்த மாதிரியான ரொம்ப உயிர்ப்பான இடங்களை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது எனக்கு இருக்குது. ஸோ பெரிய வாழ்த்துக்கள் ஹரி. நீங்கள் உங்களை நேரில் பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற அந்த விளையாட்டான எனர்ஜெட்டிக்கான இதுக்கும், அதே சமயம் நீங்கள் ஒரு படைப்பாக இப்படி ஒரு படைப்பை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நான் ஹரி இதே மாதிரி இன்னும் நிறைய ஒர்க்ஸ் பண்ணி ஹரியோடைய ஒரு படத்தை பார்க்குறதுக்கான ஒரு நாளை நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறமா எனக்கு எஸ்ரா சாருக்கு வந்து நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன். அதுதான் இப்போ இவங்க சொன்ன வரியாக சொன்னாங்க, சாரோட ஒரு ஷார்ட் ஸ்டோரியை எடுத்து நான் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணேன்றது. எனக்கு அது மிகப்பெரிய லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு இடம் எனக்கு. ஏன்னா நான் சார்கிட்ட முதல்ல அப்போ தான் போய் பேசுகிறேன், இந்த மாதிரி சார் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களோட ஒரு கதையை எடுத்து பண்ணணுன்னப்போ சார் வந்து நீங்கள் வாங்கன்னு ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்த ஒரு பையனை, இவ்வளோ பெரிய ஒரு ரைட்டர், நீங்கள் வாங்க நான் உனக்கு பண்ணுறேன், என்னோடய கதையை உங்களுக்கு தரேன்னு சொன்னதே எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமா அந்த ஒரு வாரம் 10 நாள் சாரோட போய் சார் எப்படி அந்த கதையை ஒர்க் பண்ணுறாங்க, அதை பற்றி சார் ஒரு கதையை எப்படி அணுகணும், எந்த இடத்துல ஒரு கதையோட சோலை எடுத்து எப்படி அதை ஒரு ஃபிலிமாக மாற்றணும், எப்படி ஒரு திரைக்கதையாக மாற்றணுன்றத சார்கிட்ட பழகின அந்த ஒரு வாரம் 10 நாள் வந்து எனக்கு லைஃப்பில் முதல் தடவையாக சினிமாவை ஒருத்தர் சொல்லி கொடுத்த லெசன் அது. சார் அந்த சிறுகதையிலேருந்து இதில் நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இது சிறுகதைக்கு ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்னா உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும்னு அதே சார் எழுதின அதே கதையை சாரே வேறு ஒரு விதமாக மாற்றி நிறைய விஷயங்கள் அதுலேருந்து ஒன்று ஒர்க் பண்ணி எனக்கு அதுலேருந்து தான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. ஒரு டெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குற ஒரு விஷயத்துக்கும் அதை விஷுவலாக மாற்றணுன்றதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதை சார் வந்து ரொம்ப அழகாக இதை விஷுவலாக மாற்றணுன்னா அவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பட்ஜெட்டாக சில சிக்கல்கள் இருக்கும், அதனால் இந்த கதையில் இருக்கிற இவ்வளோ கேரக்டர்ஸ் வேணாம், இந்த 2 கேரக்டர்ஸ் தான் இந்த கதையோட உயிர், இதுலேருந்து நம்ம இதை ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லி சார் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் எனக்கு பெரிய லெசனாக இருந்துச்சு. நான் அதுலேருந்து எந்த கதையை எடுத்து பார்த்தாலும் நமக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, எனக்கு சாரை சந்தித்து இதெல்லாம் கற்றுக்க முன்னாடி இருந்ததை விட அதுக்கப்புறமா எந்த கதையை பார்த்தாலும் அதோட சோல் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேர முடிஞ்சுது. ஸோ நான் அதுக்கு சாருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா சார் வந்து எனக்கு சார் ஒர்க் பண்ண நிறைய திரைக்கதைகளுக்கு சும்மா ஒரு சவுண்டிங் போர்டு மாதிரி என்னை கூப்பிட்டு உங்களுக்கு நேரம் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சார் சொன்ன ரொம்ப அற்புதமான நிறைய கதைகளை நான் கேட்டிருக்கேன். எனக்கு அதெல்லாமே பெரிய அனுபவமாக இருந்துச்சு. அப்புறம் சார் அப்போ எழுதின படங்களோட இடம் பொருள் லெவல், இன்னும் சீனுராமசாமி சாரோட இன்னும் சில கதைகளோட இது எல்லாமே எனக்கு சார் சொன்னது தான். எனக்கு இப்போ நான் ஒரு கதையை எடுத்து ஒர்க் பண்ணோன்னா கூட சாரோட கிடைச்ச அந்த அனுபவம், அந்த லேர்னிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நான் இப்போ பொன்குமார் சொன்ன மாதிரி சார்கிட்ட நான் இந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸோட கதைகளை வந்து எடுத்துகிட்டு போகும்போது எல்லாரோட கதைகளுக்கும் சார் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கதையோட வேறு அதை சாரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்து நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணி விடுவார். இதுக்காக நீங்கள் இவங்கள போய் பாருங்கள், இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி சாரோட கிடைச்ச அனுபவங்களை இன்னும் சாரோட நிறைய கதைகள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசார நினச்சிக்கிறேன் நான். ஸோ எனக்கு இந்த லைஃப்பில் கிடைச்ச ரொம்ப முக்கியமான ஒரு இது எஸ்ரா சார். எனக்கு அதே மாதிரி ஹரியை எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஹரி வந்து தொடர்ந்து ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இப்படி வேகமாக இயங்கிட்டே இருக்காருன்றது. ஸோ இன்னும் ஹரி நிறைய ஒரு படங்கள் பண்ணணும், ஹரியோட ஒரு வளர்ச்சியை அவரோட அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரி.
இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே சரவணன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறமா மற்ற கேரக்டர்ஸ் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ரொம்ப நிஜமாகவே நம்ம அந்த பார்வை தெரியாத 2 பேரோட எமோஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு உங்கள் 2 பேருக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கதையில் கடைசியாக சொன்ன அந்த இடம் வந்து ஒருத்தர் போடும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிற அந்த இடம், அது எல்லாமே எனக்கு இந்த ஒரு இலக்கியத்தோட மிகப்பெரிய இடமா இந்த படம் என்றைக்குமே எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து கூட ஞாபகம் இருக்கிற மொமெண்ட்டாக இருந்துச்சு அந்த இருள் இதுன்ற குறும்படம். ஸோ இதை ஒர்க் பண்ண மொத்த டீம் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது சப்போர்ட் பண்ண சந்திரபிரபா அக்கா அவங்களுக்கு பெரிய நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி. ஏற்புரை இயக்குனர் ஆர் ஹரிபிரசாத். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இருள் இது வந்து என்னோடய 3வது படம். நான் அதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்கேன். பட் எனக்கு வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் காலேஜிலேருந்து அப்படியே எடுத்துட்டோம். இந்த படம் வந்து எனக்கு அனுபவமாக நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அந்த ஹோல் ப்ராசஸாக எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு கதையை வந்து எப்படி எழுதி அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்கிற அந்த டோட்டல் ப்ராசஸ் வந்து எனக்கு என்ஜாயபுளாக இருந்துச்சு. இதில் நிறையா பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் வந்து இதுக்கு R&D பண்ணோம். நாங்கள் வந்து நிறையா பிளைண்ட் பீப்புள்ஸை மீட் பண்ணோம். அதில் டீட்டெயிலிங் எடுத்து பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த இதை பிடிச்சி எப்படி அவங்களோட அனுபவத்தை கேட்டு அதுலேருந்து எடுக்கணுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். ஏன்னா வந்து ஒரு இதை சொல்லும் போது நம்ம ஆன்ஸ்க்ரீனில் சொல்லும் போது அது கரெக்டாக இருக்கணுங்கிறதுல பாயிண்டில் வந்து டீமே மொத்தமாக காமனாக கரெக்டாக இருந்தோம். இந்த இடத்துலையும் ஒரு சின்ன தப்பு கூட மாற்றி சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது பெரிய ஸ்க்ரீனில் அது போகுதுங்கிறதுல மட்டும் கான்சியஸாக இருந்தோம். எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த படத்தில் இருக்கிறதுல வந்து சொன்னாங்க. நான் ஜென்ரலாகவே நான் வந்து இந்த டாபிக் த்ரில்லர் ஆக்ஷன் இப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ட்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து சொல்கிறது ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பும் ஹியூமன் ட்ராமா வந்து அது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாறவே மாறுது. நீங்கள் என்ன படம் எடுத்தாலும் அதில் இருக்க ஹியூமன் எமோஷனும் அந்த கண்டென்ட்டும் ஸ்ட்ராங்காக எனக்கு போயிடுச்சுன்னா அது கனெக்ட் ஆகிடும். அது நான் எப்போயுமே எனக்கு அதோட ரிலேட் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த படம் முக்கியமாக எடுத்தேன். என் அப்பா சொன்ன மாதிரி தான் ரெகுலராக அவங்க எத்தனை கடை சொன்னாலும் எனக்கு வந்து எது பிடிக்குமோ அதுதான் பண்ணுவேங்கிறதுல மட்டும் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருந்தேன். இப்போ ஸ்ரீ கணேஷ் ப்ரோ சொல்லும்போது சொன்னாங்க எனக்கு வந்து இதெல்லாம் நடந்துச்சு, நான் போய் அப்ரோச், இது எல்லாமே அப்படியே நடந்துச்சு, எதுவுமே மாறலை. அதான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நீங்களே சொல்கிறீங்களே, அப்போ நான் எதை சொல்கிறது, எதுவுமே மாறலை. போய் கதையை நாள் போய் டிஸ்கஷன் பண்ணி ஆரம்பிக்கும் போதுலேருந்து ஆரம்பித்து அதோட எத்தனை வேரியேஷன் எழுதியிருக்கோன்னு எங்களுக்கே தெரியும். நாங்கள் டப்பிங் வரைக்கும் எழுதிக்கிட்டு தான் இருந்தோம். எல்லா ஸ்டேஜஸையும் இந்த படம் எனக்கு வந்து வெறும் படமாக மட்டும் இல்லாமல் ஓவரால் கேரக்டராகவே வந்து ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், எப்படி ஜட்ஜ் பண்ணுங்கிறதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பர்சனாகவே நான் கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. அதுக்கடுத்து வந்து இந்த படத்தில் நான் R&D பண்ணும்போது இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணும்போது நிறையா பீப்புளை மீட் பண்ணேன். அவங்க ஏகப்பட்ட பேரோட சப்போர்ட்டும் இதுவும் தான் எனக்கு நல்லா என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு சிலரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் வந்து ஆத்தர் வில்சன் அங்கிள். இன்றைக்கி அவங்களால வர முடியல, பட் அவங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மென்டர் மாதிரி. நான் எப்போ என்ன டவுட்டு என்ன டெக்னிக்கில் இதுனாலும் எங்கள் அப்பாவுக்கு அடுத்து ஒரு ஆள்கிட்ட உரிமையாக போய் கேட்குறதுனா அவர்கிட்ட தான் கேட்பேன். அவங்க வந்து எடுத்து சொல்லி கொடுத்து இது பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொரு வாட்டியும். இந்த படத்துலேயே நிறையா நேரம் வந்து அவங்களோட கைடன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த பிளைண்ட் பீப்புளை மீட் பண்ணுறது, பிளைண்ட் அசோசியேஷன் கூட இது பண்ணுறதுன்னு இந்த படத்துக்கு நிறையா R&D டீட்டெயிலிங் ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு ஆடிட்டர் சந்திரசேகர் அங்கிள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த வாட்டி. அதனால் அவரோட கான்டாக்ட்ஸ் மூலமாக நிறைய பேரை போய் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க வாழ்க்கையில் அதை எந்த அளவுக்கு அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க எல்லாருமே காமனாக சொல்கிறது வந்து எங்களை தனியாக பார்க்காதீங்க,
நாங்கள் நார்மலான பீப்புளாகவும் எல்லாரும் மாதிரியும் தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் தான் பார்க்கும்போது எங்களை அப்படி பார்க்குறீங்க. எந்த இடத்துலையும் எங்களை வந்து ட்ரமடைஸ் பண்ணிடுறாங்க. சினிமாவில் வந்து எப்பயுமே நம்மளை வந்து ஒரு மாதிரி ட்ரமடைஸ் பண்ணியே எடுக்கிறாங்க. அந்த மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்திருக்கேன். நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இது சம்மந்தமாக இது பண்ணும்போது ரகுராம்னு சொல்லிட்டு ஒருத்தரோட இன்டர்வியூ நாங்கள் போய் எடுத்தோம். அவருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்டு இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கும்போது டப்பிங்க்கு நான் நிறைய இடம் ட்ரை பண்ணோம். ஃபைனலி டீமில் ஆக்சுவலாக நிரஞ்சன் ப்ரோட்டு தான் தெரியும். அவர்கிட்ட தான் பேசி அப்புறம் அந்த ஜாக் இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து என்னோட சித்தப்பா ராமர் சித்தப்பா லொக்கேஷன் நிறைய தேடிக்கிருந்தோம். எங்கெங்கேயோ போய் பார்த்தேன், எதுக்குமே அமையல. கடைசியில் சொந்த இடத்துலையே தேடி எடுத்து கொடுத்தாங்க. நன்றி. இந்த படம்னு இல்லாமல் ஓவராலாகவே எனக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறத ஸ்ருதி டிவின் கபிலன் ப்ரோ. அவர் வந்து என்னோடய கைடன்ஸ் பிரதர் எல்லாமே. ஒரு யூடியூப் சேனல் ஒரு 5-6 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். முழுக்க அவரோட ஒரே கைடன்ஸில் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்காது. அவருக்கு என்னோட நன்றி. இந்த இதுக்கு நான் கூப்பிடணும்னு அப்பா சொன்ன மாதிரி 4 சீஃப் கெஸ்ட் கூப்பிடணுங்கிறது வந்து நான் பர்டிகுலராக இவங்க 4 பேர் வரணுங்கிறதுல நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த 4 பேர்ட்டையுமே எனக்கு இருக்க காமன் பாயிண்ட்டாக பார்க்குறது வந்து ஹியூமன் எமோஷனையும் ஹியூமன் கேரக்டர்ஸையும் அவங்க எல்லா படத்துலையும் வந்து காமனாக எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா எடுப்பாங்க. அதனால் இவங்க 4 பேர் எனக்கு வரணும்னு கேட்டுருந்தேன். ஞானவேல் சார் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் மீட் பண்ணுறேன். ஆனால் அவரோட எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். எல்லோரும் வந்து அவரோட படங்களில் ஜெய் பீம், வேட்டையன் அது ரொம்ப பிடிச்சோம் எனக்கு. ஆனால் பர்சனலாக சார் கூட்டத்தில் ஒருவன் வந்து எனக்கு பயங்கர ரிலேட்டான படம். அந்த படம் வந்து எனக்கு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன் அந்த படம். அது ஏன் அது இது அளவுக்கு அது இப்போது இதாகலைன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது பயங்கரமாக அது ரிலேட்டான படம். தேங்க்யூ சார். எனக்கு வந்தது நம்ம வாழ்த்துட்டு இருக்குது. நான் அடுத்தடுத்த படங்களில் முடிஞ்ச அளவுக்கு கிரிட்டிக்ஸை எடுத்துக்க தான் நானும் விரும்புவேன். எனக்கும் கிரிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியங்கிறதுல நானும் கான்ஸ்டண்ட்டாக நம்புகிற ஆள். ஏன்னா ஆஸ் எ எடிட்டராக இங்கே நானே எடிட் பண்ணுறதுனால எனக்கே அது கிரிட்டிக்ஸாக தான் இருக்கும். நான் எடுக்கும்போது ஒன்று எடுப்பேன், அது எடிட்டில் நானே தூக்கிடுவேன். நான் அதனால் அடுத்தடுத்த படங்களில் சரி பண்ணி நான் எடுக்கிறேன். தேங்க்யூ சார் வந்து நான் விஷ் பண்ணதுக்கு. துரை சந்திக்குமார் சார், நான் ஆக்சுவலாக சார் உங்களோட எல்லா படமும் பார்த்துருக்கேன் சார். ஒரு படம் கூட இல்லை. ஃபில்மோகிராஃபியில் நீங்கள் பண்ண எந்த படத்தையும் நான் இது வரைக்கும் விட்டதே கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக அப்பா சொன்ன மாதிரி வெற்றிமாறன் சார்ட்டர்ந்து ஒருத்தர் வாராருங்கிற அஸ்பெக்டில் தான் பார்க்க ஆரம்பித்தேன். பட் அது பார்க்க என்னென்னா ஒவ்வொரு படமும் வேறு ஜானரில் இருக்கும். ஆனால் அந்த ஜானருக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக வேறு இருக்கும். இதை எடுத்தால் தான் அதையும் எடுத்தாராங்கிற ஒரு இதில் இருக்கும். எனக்கு கருடன் ரொம்ப பிடிக்கும் சார். அதே மாதிரி காக்கி சட்டை வந்து என்னோட 2 வாட்டி தேட்டரில் பார்த்த படம் அது வந்து. அதனால் தேங்க்யூ சார். பொன்குமார் ப்ரோ என்னோடய ஃப்ரெண்டு. எனக்கு ஒரு 5-6 வருஷமாக அவர் தெரியும். நாங்கள் ரெகுலராக என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே, அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே அவருக்கு அப்டேட்லாம் தெரியும். எப்போ ஷூட் பண்ணேன்னு தெரியும். இந்த படம் இந்த மாதிரி லான்ச் பண்ணணுங்கும் போது நீங்கள் வாங்க ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டேன். எதுவுமே கேட்கல. ப்ரோ நான் சீஃப் கெஸ்ட்டெல்லாம் கிடையாது, நான் உங்கள் ஃப்ரெண்டு, அவ்வளோ நீங்கள் பேர்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னாரு. தேங்க்யூ ப்ரோ. ஸ்ரீ கணேஷ் அவர் என்ன சொன்னார், எப்பயே ஹாப்பியாக இருப்பேன்னு. இது வரைக்கும் நான் அவர் ஃபேஸில் சிரிக்காமல் நான் அவர் ஃபேஸை நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அவர் பேசுகிறது. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லுவேன், எப்படி ஒரு அதாவது எப்பயுமே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்னு. 8 தொட்டாக்கள் வந்து நான் 4-5 வாட்டி பார்த்தேன். இப்போ வரைக்குமே என்னோட நிறைய வாட்டி பார்க்குற படங்கள் அது ஒரு முக்கியமாக படம். நான் இப்போ வந்து 3 BHK வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ 3 BHKல கேரக்டர் ஹேண்டில் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. என்னோடய டீம் மெயினாக நான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் பார்த்த மொத்த படத்தையும் நாங்கள் 2 நாளில் ஷூட் பண்ணோம். நான் வந்து சான்ஸே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் பண்ணிட்டோம். அதுக்கு மெயின் காரணம் என் டீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 20 நிமிஷம் படத்தை நீங்கள் 2 நாளில் கொண்டு வர்றதுங்கிறது மாலையே வேலை தான். அதோட ரிஹர்சலில் ஆரம்பித்து
அதோட ஃபைனல் வரைக்கும் எல்லாத்துலேயும் அஸ் அ டீமாகவே தான் நாங்கள் வேலை பார்த்தோம். இது என்னோட ஒர்க்கு, இது என் டிபார்ட்மெண்ட்ங்கிற அந்த இதுலேயே இல்லை. சரவணன் ப்ரோ இதுக்கு முந்தின படத்துலேயும் அவர் நடிச்சிருக்காரு, இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காரு. என்னோட ஆல் டைம் வெல்விஷரில் ஒருத்தர் வந்து சரவணன் அண்ட் வந்து ஷர்மிளா. பர்ஃபார்மன்ஸ் வேறும் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்தது வந்து நோட் பண்ணி சொன்னது வந்து ஷர்மிளா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தையே வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து அந்த கேரக்டர் தான். அதனால் அவங்க நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப தேங்க்யூ. அஜய் அரவிந்த் ப்ரோ இது அப்பா எழுதின புதுமை பித்தங்கிற நாடகத்தை வந்து புதுமை பித்தனாக அவர் நடிச்சிருந்தார். நான் அந்த நாடகத்தை போய் பார்த்துட்டு தான் அவரை செலக்ட் பண்ணேன். அவரை செலக்ட் பண்ணி அவர் கூப்பிட்டு வந்து அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக ட்ரை பண்ண படம். தேங்க்யூ ப்ரோ. அதே மாதிரி இன்னைக்கு வரல அவர். இன்னொருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சித்தார்த்தன்னு சொல்லிட்டு ஒரு குள்ளமாக வந்துருப்பாங்க. அவரும் என்னோடய ஃப்ரெண்டு தான். அது ஃப்ரெண்டாக தான் இது பண்ணோம். நாங்கள் கேரக்டர் அதை கொண்டு வரும்போது ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு நாங்கள் அதை டிசைன் பண்ணோம். சித்தார்த்துக்கும் எனக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து என்னோடய கேமராமேன் மோகன் சக்திவேல் ப்ரோ, அவர் மட்டும் இல்லாட்டி இந்த படம் 2 நாளில் முடிஞ்சிருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. ஒரு சீன் இங்கே போயிட்டுருக்கும்போது அதுக்குள்ளே அந்த சீனுக்கு லைட் பண்ணி இது பண்ணின்னு நாங்கள் 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரே நாளில் கார் ட்ராவல் இந்த ட்ராவல் எல்லாமே பண்ணோம். என்னோடய ரிஹர்சல்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்லேருந்து என்னோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. எனக்காக 2 நாளில் வந்து பண்ணி கொடுத்தீங்க. அதே மாதிரி படத்தோட சவுண்ட் டிசைனு அந்த மியூசிக் டைரக்டர் வந்து கிராந்தின்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, 7-8 வருஷம் ஃப்ரெண்டு அவர் இன்னைக்கு வர முடியல அவங்க. ஆனால் ரொம்ப நன்றி அவங்களுக்கும். அவர் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோடய பிரதர் தான் அவர். அசோசியேட் டைரக்டருங்கிறத தாண்டி இந்த படம் நடந்ததுக்கு முக்கிய காரணமே அவர் கபிலா தான். கபிலா வந்து எப்படின்னா என்னோடய ஆல் டைம் ஃப்ரெண்டு. வித்தவுட் கபிலா வந்து என்னோடய மாரல் சப்போர்ட் இது எல்லாமே அதுதான். அதனால் அவள் இல்லாட்டி நடந்திருக்காரு. இந்த படத்தோட பப்ளிசிட்டி டிசைன் திலீப் ஆனந்த கிருஷ்ணன். அவரை வந்து நாங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி நான் வாங்கினேன். இந்த படத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு அவர் இந்த வாட்டி தான் டிசைன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி காலேஜ் அப்போ டிசைன் பண்ணது. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் விக்கி இந்த படத்தோட டைட்டில் அனிமேஷன் அவருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். தேங்க்யூ.